இன்றைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பில் எம்எல் ரவி என்னோட பேரில் இன்றைக்கு ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அது என்னன்னாக்கா சிபிஐ என்கொயரி வேணும்ட்டு. இந்த கரூரில் நடைபெற்ற 41 மரணங்கள் குறித்தும் அதில் 9 குழந்தைகள் இருக்கிறது. போலீஸ் தான் அனுமதி கொடுத்தது தாவேக்காவுக்கு மாநாடு நடத்துவதற்கு, ஊர்வலம் நடத்துவதற்கு, பிரச்சாரம் செய்வதற்கு. அந்த ஊர்வலத்தை கொடுத்து விட்டு அது டிஜிபி ஏடிஜிபி அவர்கள் 500 பேரை தான் அனுப்பிச்சுதான் சொல்கிறாரு. நார்மலாக ஒரு ப்ரொட்டஸ்ட் கூட்டத்துக்கு கூட, ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூட, ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல கூட ஒரு 50 போலீஸ் நிற்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி 10,000 பேர் கூடுவதாக அவங்களே அனுமதி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் 20,000 பேர் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே 4 முறை இது போன்ற ஊர்வலங்களை தாவேக்கா நடத்தி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதனுடைய படிப்பினையாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு தெரியாத போலீஸ் தான் சொல்லணும். நீங்கள் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் கூட இவங்களுக்கு தெரியாமல் இங்கே எதுக்கு போலீஸ் துறையில் வேலை செய்தாங்க தெரியல. இது எல்லாம் ஆய்வு செய்து அந்த க்ரௌடுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஆனால் பண்ணாமல் இவங்க விட்டுட்டாங்க. அதனுடைய சூழலில் மரணங்கள் ஏற்பட்டது. மரணங்கள் ஏற்பட்ட போது இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்து ஒன்லி அந்த தாவேக்கா நிர்வாகிகளை மட்டும் கைது செய்து வரும் சூழலை பார்க்கிறோம். ஆனால் வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. ஜுடிஷியல் சிஸ்டம் என்ன சொல்றதுன்னா, கிரிமினல் ஜூரிஸ்ப்ரூடன்ஸு நம்பிக்கை ஏற்படணும், நீதித்துறையின் மேலே நீதி மீது நம்பிக்கை ஏற்படணும். ஆனால் இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கு வெறும் தண்டனை மட்டும் பெற்றுக் கொடுத்து விட்டால் மட்டும் தண்டனை கொடுப்பதற்கான வழிமுறைகள் சரியாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அது லார்டு இர்வார்டு இதை பற்றி டிக்டம் சொல்லியிருக்கார். அப்படி இருக்கும்போது அதனுடைய அடிப்படையில் அவங்க தவறுகளுக்கு யார் விசாரிப்பாங்க? அவங்களே விசாரிச்சுப்பாங்களா? அவங்க விசாரிக்கக்கூடாது, விசாரிக்க முடியாது. இதுதான் எங்களுடைய கருத்து. அதனால தான் சிபிஐ வேணும்னு கேட்டோம். ஆனால் நீதிமன்றம் இன்னைக்கு நீங்கள் அவசர கதியாக வந்திருக்கீங்க, இன்னும் வழக்கே அவங்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்னு எங்களுடைய ஆர்குமெண்ட். ஸ்டேட் போலீஸ் cannot investigate their own committed mistakes அப்படின்னு தான் நாங்கள் ஆர்கியூ பண்ணோம். இன்னொன்று அவுக்கம்ன்றாரு. இப்போ என்னோட தவறை நானே விசாரிச்சுக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் யாருடைய தவறையும் அவங்களே விசாரிச்சிக்க முடியாது என்பது தான் சட்டம். அப்போ தான் நீதி நிலைநாட்டப்படும். அதற்காக சிபிஐ என்கொயரி வேணும், ஒரு தேர்ட் ஏஜென்சி வேணும். கண்டிப்பாக அதை ஏற்க நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அதற்கான அடுத்த கட்டமாக நிச்சயம் உச்ச நீதிமன்றத்துக்கு SLP ஃபைல் பண்ணுவோம். இல்லை, தாமதமாக வருவது என்பது அவங்க கொடுத்த கட்டளையிலேயே ஒரு கட்டளை 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க இத்தனை மணிக்கு கரெக்டாக 9 மணிக்கு தான் வரணும், 5 மணிக்கு தான் வரணும்னு சொல்லலை. 3 மணிலேருந்து 10 மணின்னு சொல்லியிருக்காங்க. அவங்கக்குள்ள இன்னைக்கு ஏஜி அவர்களுக்கு சப்மிட் பண்ண கைட்லைன்ஸுடைய இதில் பார்க்கும்போது அதிலே பார்க்கலாம். அவரே படித்தார் 3 மணிலேருந்து 10 மணி. அப்போ எங்கேருந்து தாமதம் இருக்கும்? 10 மணிக்கு மேலே வந்தாரா? கிடையாது. அதில் 10 மணிக்குள்ளே தான் வந்தார். ஒன்று தாமதம் வந்தால் கூட என்ன ஆகும்? இப்போ நீங்கள் நிற்கிறீங்க, நான் வரல, நீங்கள் கூப்பிட்டதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க, அட போடாடே நீங்கள் போயிடுவீங்களா இல்லையா? அப்போ கூட்டம் கலைஞ்சி இருக்கணுமா இல்லையா? ஆனால் கூட்டம் கலையாக ஏறி போச்சுன்றாங்க. மாநில போலீஸ் விசாரிக்கிறாங்க. நீதிபதி இவங்க அருணாச்சல தலைமையில் விசாரணை ஆணையம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போவே ஆரம்ப நிலையிலேயே நீங்கள் சிபிஐ என்கொயரி ஏன் கேட்குறீங்க? இதை தான் நீதிமன்றம் சொல்லிச்சு. ஆனால் 2 விஷயம் நான் இங்கே குறிப்பிட்டுறேன். ஸ்டேட் போலீஸு இப்போ நீங்கள் தவறு பண்ணீங்கன்னா நீங்களே விசாரணை பண்ணிக்கிறீங்களா? இது சுவமோட்டோ கம்ப்ளைண்ட்டு. வேறு யாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ எடுக்கல. இந்த கம்ப்ளைண்ட் சுவமோட்டோ கம்ப்ளைண்ட். அந்த காவல் நிலையம் தான் பொறுப்பு. ஆனால் அந்த காவல் நிலையமே தனக்கு உண்டான அதே எஸ்ஐயோ இன்ஸ்பெக்டரோ அவரே வழக்கு தொடுத்துக்கிறாரு, அவரே விசாரிக்கிறார். இது எப்படி நீதி நிலைநாட்டப்படும்? நீதி நிலைப்படுமா? தெரியும். அருணா ஜெகதீஷனை பற்றி அவர் கேட்குறாரு. அதுக்கும் அருணா ஜெகதீஷன் 1 மேன் கமிஷன் சொல்கிறேன். சமீபத்தில் தான் அவங்க தூத்துக்குடியில் 5.6 கோடி ரூபாய் செலவு செய்து அவங்க 1 மேன் கமிஷனாக விசாரணை பண்ணாங்க. ஆனால் அதனுடைய நிலைப்பாடு என்ன? அவங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி கிடையாது. இட்ஸ் அ ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் தான். வெறும் ஃபேக்ட் ஃபைண்டிங்கை ரிப்போர்ட்டை மட்டும் தான் கொடுக்க முடியும். அந்த காலத்தில் ராஜாஜியே சொன்னதான், எப்போ ஒரு கமிஷன் நியமிக்கிறாங்களோ அதை தாமதப்படுத்துவதற்கு என்று சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நடந்திருக்கு. அதே மாதிரி அருணா ஜெகதீசன் ஏற்கனவே 1 மாதம் ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க மதுரையில். என்ன கூட்டம்? இந்த திராவிட கட்சிகள் ஆளும் கட்சி அந்த அம்மாவை ஒரு போர்டு மெம்பரை அட்வைசரி போர்டு மெம்பராக நிர்ணயிக்கிறாங்க 3 பேர் கமிட்டியில் குண்டாஸ் ஆக்டுக்காக. அப்படி இருக்கும்போது அவங்க ஒன்று மேலே இந்த ஆளுங்கட்சி அவங்களுக்கு ஒரு பதவிகளை கொடுத்துட்டு இருக்கும்போது எப்படி நிலைநாட்டப்படும்? மக்களுக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும்? இதுதான் எங்கள் கேள்வி. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எந்த கட்சி தவறு, யார் தவறு என்பதை நம்ம இப்போதைக்கு சொல்லலை. அதை ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு ஆய்வு நிறுவனத்திற்கான வேலை. அது ஸ்டேட் போலீஸாக கூட இருக்கலாம். ஆனால் ஸ்டேட் போலீஸு அவங்க தவறுகளுக்கு அவங்களே விசாரணை செய்ய முடியுமா என்பது எங்களுடைய கேள்வி. அதனால தேர்ட் ஏஜென்சி
எங்கள் கோட் பண்ணது இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி தான். நீங்கள் சீக்கிரமாக வந்திருக்கீங்க, இன்னும் அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்னும் முயற்சி எடுக்கல, அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கல, இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க, கைது பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இப்போ தானே பண்ணியிருக்காங்க, இனிமேல் தானே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட பெட்டிஷனில் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் சொல்லி சிபிஐ விசாரிக்கணும்னு இதை குறிப்பிட்டிருக்கீங்களா? அதான் அதான் ஜஸ்டிஸ் இஸ் நாட் ஓன்லி தன் ஜஸ்டிஸ் இஸ் டு பி. இல்லை இப்போ தாவேக்காவுடைய மனுவில் வந்து இது ஒரு சதின்னு சொல்கிறாங்க, ஏதோ ஒரு இல்லை அதுதான் உங்கள் மனுவில் என்ன அப்படி? எங்கள் மனுவில் வேரியஸ் குற்றங்கள், அதாவது ஆளுங்கட்சியுடைய குற்றங்களாக சிலர் சொல்கிறாங்க, சிலர் சொல்வது காவல்துறையினுடைய குற்றங்களாக சொல்கிறாங்க, சிலர் சொல்கிறாங்க சபட்டேஜ், நீ சொன்ன மாதிரி அங்கே ஏதோ சதி வேலைகள்ன்றாங்க, இப்படி வேரியஸ் குற்றங்களை சொல்கிறாங்க. இப்போ நண்பர் கேட்ட மாதிரி தாமதமாக வந்தது ரைட்டான்னு ஒரு கேள்வி கேட்டார். இது எல்லாத்தையும் ஆய்வு செய்ய வேண்டியது ஒரு ஆய்வு கூடம் தான். நீயோ நானும் மிஷினரி கிடையாது, நம்மக்கிட்ட அது அதிகாரங்கள் கிடையாது. நம்ம ஒரு 10 பேர் சேரலாம், 15 பேர் சேரலாம். ஆனால் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஃபுல் மிஷினரியோட கொண்டது. இப்போ அருணா ஜெகதீசன் பற்றி இந்த தம்பி கேட்டார். அருணா ஜெகதீசனை ராத்திரி 10:30 மணிக்கு நியமிக்கிறாங்க, காலையிலேயே அவங்க ஆய்வு செய்ய வந்துட்டாங்க. ஜியோ கொடுத்துருக்காங்களா, அவங்களுக்கு அலுவலகம் கொடுத்துருக்காங்களா, எந்த நம்பரில் தொடர்பு கொள்ள கொடுத்துருக்காங்களா, எதையுமே கொடுக்காம அவசர கதியாக செய்ய வேண்டிய அவசியம் என்ன? டேர்ம்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், டேர்ம்ஸ் ஆஃப் ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு எதனுடைய அடிப்படையில் இந்த கமிஷன் நியமிக்கப்பட்டது கூட சொல்லப்படலை. ஸோ இதற்கான ஒரு தாமதமாகுதுன்றீங்க, விசாரணை ஆணையம் அமைக்கிறதே தாமதப்படுத்துறதான்றீங்க. அப்ப நைட்டா விசாரிக்கிறாங்க, இல்ல ஒன் மேன் கமிஷன்ன்றது வேற. ஒன் மேன் கமிஷன் இஸ் நாட் அ விசாரணை அமைப்பு. First of all, we should understand that is only a fact-finding team. ஒரு டீம் அங்கே என்ன நடந்தது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங்கை போட்டு ஒரு ரிப்போர்ட் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுக்கறது தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது. பட் அதே ஆய்வறிக்கை செய்யக்கூடிய ஸ்டேட் போலீஸோ சிபிஐயோ மற்ற எஸ்ஐடிஸோ எந்த இதுவாக இருந்தாலும் இட்ஸ் இன்வெஸ்டிகேஷன் டீம். அது ஃபுல்லாக ஆய்வு செய்து அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஃபுல் அதிகாரங்களும் உண்டு. அதன் அடிப்படையில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் செய்து உண்மையான ஃபேக்ட் என்ன நடந்தது, உண்மையான யார் குற்றவாளிகள் அப்படின்றத அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கும் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதிகாரம் இருக்க வழிய ஒன் மேன் கமிஷனுக்கு அதிகாரம் கிடையாது. இதற்கெல்லாம் தான் ஒன் மேன் கமிஷன் அமைச்சதே சந்தேகத்துக்குரியதாக தான் அங்கே இருக்கிறது. அதனால பயஸ்டாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். இதை மனு தள்ளு பண்ணா வேற மனு இதே இதில் பண்ணலாமா, இல்லை அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இதை வந்து நீதிபதிகள் வித்ரா பண்ணுறீங்களா, இல்லை நாங்கள் இது மெரிட்ஸில் ஆர்டர் போட்டோமானாரு. மெரிட்ஸ்லேயே ஆர்டர் போடுங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா மெரிட்ஸில் ஆர்டர் போட்டால் தான் நான் எஸ்எல்பிக்கு எடுத்துகிட்டு போக முடியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இதே இதில் வித்ரா பண்ணனா நானே வாலண்டியர் அக்செப்ட் பண்ணி வித்ரா பண்ணதாகிடும். அதனால் வித்ரா வேண்டாம், நீங்கள் ஆர்டர்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர்ஸ் போட்டிருக்காரு. கண்டிப்பாக எடுத்துருப்பார். கண்டிப்பாக ஒரு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி எடுத்துகிட்டு போய் ஏன்னா நீதிபதிகள் இடத்துல நம்ம வச்சாதான் அந்த மனு வச்சாதான் அவங்களோட அதனுடைய ஆய்வறிக்கையை அவங்க செய்ய முடியும். அதனுடைய சட்டத்தினுடைய பிரகாரம் அவங்க என்ன செய்ய முடியுமோ அது கூட டிஸ்கஸ் பண்ண முடியும். அதனால் நம்ம வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நீதிபதிகளுக்கும். எம்எல் ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர், சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.